நெல்சன் திலீப் குமாரோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்த அந்த படம் உலகம் முழுவதும் 700 கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சது. சூழல் இப்படி இருக்க அந்த படத்தோட 2ஆம் பாகம் உருவாக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு அதற்கான அறிமுக வீடியோவும் சில மாதங்களுக்கு முன்பு வெளியானது. இந்த நிலையில தான் படத்தோட ஷூட்டிங் தேதி குறித்து நமக்கு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்த் நடிப்பில் சில வருடங்களுக்கு முன்பு வெளியான அண்ணாத்த தர்பார் ஆகிய 2 படங்களுமே மோசமான தோல்வியை பெற்றது. எனவே அவரது சகாப்தம் முடிந்து விட்டதா பலரும் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த பேச்சினை நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவான ஜெயிலர் திரைப்படம் தவிடு பொடியாக்கிடுச்சு. ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன், மிர்னா, யோகி பாபு, விநாயகன், மோகன்லால், சிவராஜ்குமார் உள்ளிட்ட நடிச்சிருந்த அந்த படம் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியாகி மிக பெரும் வெற்றியை பெற்றது. ஜெயிலர் படத்தை முடித்த பிறகு வேட்டையன் படத்தில் நடிச்சிருந்தார் ரஜினி. பெரிய எதிர்பார்ப்போடு அந்த படம் வெளியானாலும் சுமாரான வரவேற்பை தான் பெற்றது. ஜெயிலர் கொடுத்த வெற்றியுடைய வைப்பை ரஜினி இதில் மிஸ் செஞ்சிட்டாரோ என்று அவரது ரசிகர்கள் நொந்து கொண்டாங்க. அதே சமயம் தங்கள் தலைவரின் நடிப்பும் இந்த கதையை அவர் தேர்ந்தெடுத்து சமூக பொறுப்புள்ள நடிகர் என்ற பெயரை பெற்றதும் தங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததா ரசிகர்கள் சொன்னாங்க. இப்போது அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இதில் அவரோட நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷோபின் சாக்கர், அமீர்கான், ஸ்ருதிகாசன் உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. மேலும் பூஜா ஹெக்டே ஒரு பாடலுக்கு நடனம் ஆடவும் செஞ்சிருக்காரு. படத்தோட இறுதிக்கட்ட ஷூட்டிங் சென்னையில் மும்முரமாக நடந்து வருது. லோகேஷ் தான் இப்போதைக்கு டாப் இயக்குனராக வலம் வருவதனால கண்டிப்பாக கூலி தரமான சம்பவம் செய்யும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. இதற்கிடையே ஜெயிலர் திரைப்படத்தோட 2ஆம் பாகம் உருவாகும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அதில் எந்த விதமான மூமெண்ட்டும் தெரியலை. இப்படிப்பட்ட சூழலில் ஜெயிலர் 2 பற்றிய அறிவிப்பு வீடியோ கடந்த பொங்கலுக்கு வெளியானது. வழக்கம் போல ரஜினிகாந்த் படு ஸ்டைலாகவும் மாசாகவும் இருந்தார். அந்த வீடியோவுக்கு பெரிய வரவேற்பை ரசிகர்கள் கொடுத்தாங்க. அதே சமயம் டூப்பை வைத்து அந்த வீடியோவை நெல்சன் உருவாக்கினார் என்று வதந்திகள் பரவ அதனை பொய் என்று நிரூபிக்கும் வகையில் அந்த மேக்கிங் வீடியோவை வெளியிட்டு தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ் அதகலப்படுத்தி இருந்தாங்க. ரஜினிகாந்த் இப்போது கூலி படத்தில் நடிச்சுட்டு முடிச்சிருக்காரு. இந்நிலையில் ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் தொடங்கும் தேதி குறித்து தகவல் வெளியாயிருக்கு. அந்த படத்தோட ஷூட்டிங் மார்ச் 10ஆம் தேதி தொடங்கும் என்றும் முதல் ஷெட்யூலில் ரஜினிக்கு சம்பந்தமான காட்சிகளை எடுக்க இயக்குனர் திட்டமிட்டிருக்கார் என சொல்லப்படுது. இன்னும் சில நாட்களில் ஷூட்டிங் தொடங்கும் என்று வெளியாக இருக்கும் இந்த தகவல் அதை கேட்டு ரசிகர்கள் எல்லாருமே உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 தொடங்கப்படுமா இல்லை ட்ராப் செய்யப்படுமா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் முடிச்சு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.